தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. தலைப்பு: தசரத மன்னன் நீண்ட காலம் பிள்ளைகள் இல்லாமல் இருந்தார். வசிஷ்டர் தசரனிடம் புத்திர காமஷ்டி யாகம் செய், உனக்கு வாரிசுகள் கிடைக்கும். அதன்படியாக செய்து ஒரு தேவன் பாயசம் கொடுக்க தசரதன் அதை வாங்கி 3 மனைவிக்கும் சரிசமமாக கொடுத்தார். நவமி திதியில் புதன்கிழமை அன்று கோசலைக்கு ராமரும், கைகேயிக்கு பரதனும், சுமித்திரைக்கு லக்ஷ்மணனும், சத்ருக்கனனும் ஆக 4 குழந்தைகள் பிறந்தார்கள். 4 குழந்தைகளுக்கும் 5 வயதாகவும் கல்வி கற்க குருகுலம் அனுப்பினார்கள். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று இந்த 4 குழந்தைகளும் குருகுலம் சென்றார்கள். குருகுலம் சென்று படித்து முடித்து பெரியவர்களாகி அரண்மனைக்கு திரும்புகிறார்கள். அரண்மனைக்கு திரும்புகிறார்கள். அப்போ ஒரு நாள் விஸ்வாமித்திரர் தசரரிடம், மன்னா, நான் யாகம் செய்ய இருக்கிறேன். என் யாகம் தடைபெறாமலும் இடையூறு செய்பவர்களை அழிக்கவும் உன் கரிய செம்மல் ராமனை என்னுடன் அனுப்பி வை என்று தசரரிடம் கேட்கிறார் விஸ்வாமித்திரர். லக்ஷ்மணனும் நானும் வருகிறேன் அப்படின்னு சொல்லி ராமரும் லக்ஷ்மணனையும் விஸ்வாமித்திரர் அழைத்து செல்கிறார். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று 2 குழந்தைகளும் விஸ்வாமித்திரர் கூட போய் விஸ்வாமித்திரன் யாகம் தடைபடாமல் பாதுகாத்து எல்லா சோதனைகளையும் நீக்கி இருவரும் திரும்ப அரண்மனைக்கு வந்துடுறாங்க. அப்போ தசரதன் ராமனை அழைத்து, உனக்கு நாளைக்கு முடிசூட்டு விழா என்றபோது அதிர்ச்சி அடைந்தார். ராமர் மறுத்தார். தசரதன் பலவாறு எடுத்து சொல்லியும் இது அரச கட்டளையும் சொல்லி ராமன் கண் கலங்கியபடி பதவி ஏற்க மறுத்தார். தசரதனும் அரியணையிலிருந்து கீழே இறங்கி வந்து 2 கைகளையும் நீட்டியபடி, ராமா, உன் தந்தை பாசத்தில் பேசுகிறார். என் வயதிகத்தையும் காரணமாகவும் இந்த வயதில் நிலையான இறை அனுபவத்தை உணரவும் எனக்கு வழிவிடு என்று மனமுருக சொல்லவும் ராமரும் அதை ஏற்றுக்கொண்டார். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று அதையும் ஏற்றுக்கொண்டு விட்டார். இருவரும் ஆறத் தழுவி கொண்டார்கள். அப்புறம் மறுநாள் கைகேயி கொடுத்த வரத்தினால் நீ 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் என்றபோது தந்தை சொல்லே மந்திரம் என்று ஏற்றுக்கொண்டார். மகிழ்ச்சியுடன் எப்படி ஏற்றுக்கொண்டார் தெரியுமா? அப்போதுதான் பூத்த செந்தாமரை பூ அவ்வளவு பொலிவுடன் அழகாக இருக்கும். அந்த பூவை போல அவர் முகம் அப்படி இருந்ததாம். சீதா அப்படி இருந்ததாம். அப்படி இருந்து தன்னை மகிழ்ச்சியுடன் அதை ஏற்றுக்கொண்டு வனவாசம் புறப்பட்டார். கடைசி வனவாசம் புறப்பட்டு ராவனுடன் போரிட்டு ஜெயித்து சீதா பிராட்டியரையும் மீட்டு வந்து இறுதியில் சீதா பிராட்டியை மீட்ட பிறகு ராமபிரான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். பலர் வேண்டினாலும் மறுத்து விடுகிறார். யார் சொன்னா கேட்பார் என்று தெரிந்த சிவபெருமானும் சொர்க்கத்தில் இந்த தசரதா, நீ ராமனை பிரிந்து துயரத்தில் இருக்கிறாய். பூலோகம் சென்று உன் கவலையை தீர்த்துக்கொள் என்று சிவன் வந்து தசரதனை அனுப்பி வைக்கிறார். ராமர் முன் தோன்றிய தசரதர் ராமபிரானை கட்டி கொண்டு அழுதுட்டு, கைகேயி இருவரும் கேட்டபோது என் நெஞ்சில் வேல் பாய்ந்தது போல் இருந்தது. இப்போது உன்னை கட்டி தழுவியதால் என் துன்பம் நீங்கியது. மேலும் சீதா பிராட்டியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவள் அக்னியைப் போல் தூய்மையானவள் என்றார். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று நினைத்து சீதாவையும் ஏற்றுக்கொண்டார். மறு நிமிடமே ராமர் வந்து தசரதனிடம், நீங்களும் என் தந்தை கைகேயியும் என் அருமையான தம்பி பரதனையும் நீங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி தசரதனிடம் கோரிக்கை வைக்கிறார். தசரதனும் தன் பிள்ளை ராமர் சொல்லவும் ஏற்றுக்கொண்டார். அவர்களையும் மனமாற ஏற்றுக்கொண்டு விட்டார். அடுத்து வந்து இவ்வாறாக பல இடங்களில் தசரதன் பிள்ளைகள் தந்தை சொல்லே மந்திரம் என்று நமக்கெல்லாம் வாழ்ந்து காட்டினார்கள். அடுத்து ராவணன் மகன் எப்படி இருந்தான்றது பார்ப்போமா? ராவணன் தனக்கு பிரியமிகுந்த பலசாலியான தன் மகன் இந்திரஜித்தை அழைத்து, உன் தம்பிகளும் உனது சித்தப்பாக்களும்
மாண்டு விட்டார்கள். அதனால் நீ போருக்கு செல் என்று ராவணன் சொல்லியும், தந்தை சொல்லே மந்திரம் என்று சொல்லி, தந்தையே, என் தம்பிகளும் சித்தப்பாக்களும் ம் அ அவர்களை முன்னே அவர்களுக்கு முன்னே என்னை அனுப்பியிருக்கலாம். இவர் உயிருடன் இருந்திருப்பார்கள் என்று சொல்லி, உடனே இந்திரஜித்து போருக்கு கிளம்பினார். அவரும் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று இந்திரஜித்தும் போருக்கு கிளம்பினார். அடுத்து இன்னொன்று என்ன இந்த கதையில பார்க்குறோம்னா, சுக்கிரவன், வாலி, ராமர் 3 பேரும் ஒரு இடத்துல இருக்காங்க. அப்ப சுக்கிரவன் வந்து அண்ணா என்று கதறி அளவும் கதறி அழுது வருந்துகிறார். அப்ப சுக்கிரவன் அழாதே என் என் சு என சொல்லி ராமனை பார்த்தவாறு, ராமா, என் மகன் அங்கதனை அடைக்கலமாக ஏற்க வேண்டும். அங்கதா, என் முன்னே அழாதே. நமக்காக கடவுள் ராமர் வந்திருக்கிறார். அதனால் அவரை வணங்கி உன் உயிருக்கு உன் உயிருக்கு உறுதி செய். ராமனுக்கு தொண்டு செய். அங்கதன் கையை பற்றி என் என் சொல் பற்றுக அப்படின்னு சொல்லி ராமர் கையில ஒப்படைக்கிறாரு. ராமரும் தன் உடைவாளை உருவி அங்கதனிடம் கொடுத்து தன் பிள்ளையாக தத்தெடுத்துக் கொள்கிறார். அப்போ சுக்கிரவனும், நானும் என் அண்ணன் மகனை என் மகனாக நானும் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்றாரு. வாலி தன் மகனை அங்கதனையும் ராமரையும் ஏற்றுக்கொண்ட காட்சியை ஆனந்தமாக பார்த்து ராம் ராம் என்று சொல்லி வைகுண்டம் சென்றடைந்தார். அங்கதனும் தன் தந்தை சொல்லே மந்திரம் என்று அவர்களுடன் அடைக்கலம் புரிந்தார். இதிலிருந்து எல்லோரும் தந்தை சொல்லை காப்பாற்ற வேண்டும். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று நான் சொல்கிறேன்.